வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இந்திய சினிமாவையே அதிர வச்ச ஒரு ஸ்பை த்ரில்லர் ஆக்ஷன் மூவினே சொல்லலாம். ஆதித்யா டைரக்ஷன்ல கிட்டத்தட்ட 1300 கோடி வசூல் செஞ்ச துரந்தர் படத்தோட 2ஆம் பாகம் இப்ப தமிழ்லயும் டப்பாகி வெளியே வந்திருக்கு. இந்த படம் தான் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா ஸ்பை கதை அப்படின்னாலுமே ஜேம்ஸ் பாண்டோட கதை கண்டிப்பா ஞாபகத்துக்கு வரும். ஆனா இந்த படம் ஒரு இந்திய ஒற்றனோட தேசபக்தியும் அவனோட ரத்தமும் சதையுமான போராட்டத்தையும் ரொம்ப எமோஷனலா காட்டியிருக்காங்க. கதை பஞ்சாப்ல தொடங்க ஆரம்பிக்குது. ஹீரோ ரன்வீர் சிங் ஒரு ராணுவ குடும்பத்துல பிறந்த ஒரு துடிப்பான இளைஞனா இருக்காரு. ஒரு லோக்கல் எம்எல்ஏவால அவரோட குடும்பமே சிதைக்கப்படுது. அந்த ஆத்திரத்துல அந்த எம்எல்ஏவை ஹீரோவான ரன்வீர் சிங் தம்சம் செய்யறாரு. இந்திய உளவுத்துறை அவரை ரகசியமான ஒரு இடத்துக்கும் கடத்திட்டு போறாங்க. அங்க வர உளவுத்துறை தலைவரான மாதவன் ஹீரோவோட கோபத்தை தேசத்துக்காக பயன்படுத்த ஒரு டீலும் பேசுறாரு. அங்கிருந்து ஹம்சாங்கிற பெயர்ல ரன்வீர் சிங் பாகிஸ்தானுக்குள்ள ஊடுருவி ஒரு பெரிய டானாவும் ஒரு ஆயுத வியாபாரியாவும் மாறுறாரு. இதுக்கப்புறம் அங்க நடக்கிற அதிரடி தான் படத்தோட மீதி கதை. இந்த படத்துல இயக்குனர் ஒரு புத்திசாலித்தனமா ஸ்கிரிப்ட் மூவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு பிரதமர் மோடி பதவி ஏற்றது, டிமானிட்டேஷன் ஆனது, ராமர் கோயில் தீர்ப்புன்னு நிஜ உலக சம்பவங்களை கதையோடு சேர்த்து நியாயப்படுத்தவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. நாங்க நாட்டுக்கோ மதத்துக்கோ எதிரானவங்க இல்ல, தீவிரவாதத்துக்கு தான் எதிரானவங்கன்னு வசனம் பேசினாலுமே படம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பத்தின பொதுவான பிம்பத்தை ஆழமா பதிய வைக்க முயற்சி பண்ற மாதிரிதான் இருக்கு. இது வெறும் ஸ்பை படமா மட்டும் இல்லாம அரசாங்கத்துக்காக ஏதோ சில சீன்கள் வச்ச மாதிரியும் ஃபீல் ஆகுது. வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ்கள்லாம் திரைக்கதை அமைச்ச மாதிரி சில சீன்களும் வருது. படத்தோட ஹீரோவான ரன்வீர் சிங் ஒரு புதிய உச்சத்தை தொற்றுக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட ஆக்ஷன் சீன்களா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல அவர் காட்டுற அந்த ருத்ர தாண்டமும் உண்மையுமே அருமையா இருக்கு. அஜய் சன்யால் கேரக்டர்ல வர மாதவன் நிஜ வாழ்க்கையில அஜித் தோவல் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி ஒரு கம்பீரமான நடிப்பு, மொட்டை தலை, புதிய கெட்டப்னு அவர் தான் உயிர் நாடியா இருக்காரு. அர்ஜுன் ராம்பால் வில்லனா வராரு. பாகிஸ்தான் தளபதியா வந்து ஹீரோவுக்கு நல்ல சவால் கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். ஆனா முதல் பாகத்துல இருந்த அக்ஷய் கண்ணாவோட வில்லத்தனத்தோட ஆழம் இவர்கிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. சாரா அர்ஜுன் 2 சீன்ல மட்டும் வந்துட்டு போறாங்க. இவங்களுக்கு படத்துல பெருசா வேலை இல்லைன்னு தான் சொல்லணும். விஷாலா படம் ஹாலிவுட் தரத்துல இருக்கு. விகாஷோட ஒளிப்பதிவு மிரட்டலா இருக்கு. சத்யாவோட மியூசிக் படத்துக்கு பெரிய பிளஸ்னே சொல்லலாம். பழைய கிளாசிக் பாட்டுகளை இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்றது நல்ல மூணே சொல்லலாம். ஆனா சிவகுமார் வி பணிக்கரோட எடிட்டிங்ல கொஞ்சம் கோட்டை விட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். படம் 4 மணி நேரம் ஓடுறதுனால அங்கங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரியும் இருக்கு. ரன்வீர் சிங் மாதவனோட பிரம்மாண்டமான நடிப்பு, ஒளிப்பதிவு, இசை படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். மிக நீளமான ரன்னிங் டைம், சில இடங்கள்ல தேவையில்லாத அரசியல், கொஞ்சம் அதீத வன்முறை படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆனா அரசியலை தவிர்த்துட்டு கதையை இன்னும் கொஞ்சம் நேர்மையா எடுத்து வந்திருக்கலாம். ஆக மொத்தத்துல துரந்தர் த ரிவெஞ்ச் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண ஆக்ஷன் படம் கண்டிப்பா கிடையாது. ஒரு தேசபக்தி உள்ள ஒரு படம்னே சொல்லலாம். ஆக்ஷன் படம் விரும்பி பாக்குறவங்களுக்கு இது ஒரு செம ட்ரீட்டான மூவினே சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.